துரை பேசுறேன். என்ன வேணும் உங்களுக்கு? பிரச்சனை பண்ணனே ஃபோன் பண்றீங்களா? ஏய் இரு கொஞ்சம் பொறுமையா இருப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். மதியோட குழந்தைய காணோம் நீங்களாம் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் இதை பண்ண சொன்னியா? அட என்னையா, இரு எதுக்கு டென்ஷன் ஆகுற? அந்த சோமு பையன் குழந்தைய கடத்திட்டான்னு இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணான். இந்த பார்ப்பா, நமக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஒரு பச்சை குழந்தைய கடத்தி வச்சு விளையாடுறத வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. முதல்ல என்கிட்ட வராதரா, எங்கேயோ போய் தொலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவன் பாட்டு குழந்தைய வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டான்னா என்ன பண்ண முடியும்? அதான் குழந்தைய எடுத்துக்கிட்டு என் இடத்துக்கு வாப்பான்னு சொன்னேன். அதுக்கே அவன் பணம் கேட்டான் தெரியுமா? உனக்கு பணம் தானே வேணும், நான் எவ்வளவு வேணா தரேன். ஆனா குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வேற எங்கேயும் போயிடாத, நேரா என் ரைஸ் மில்லுக்கு வந்துருன்னு சொன்னேன். அவனும் இப்ப வந்துகிட்டு இருக்கான். இந்த பார்ப்பா, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி குழந்தை சோமுகிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அவன் அதுக்குள்ள குழந்தை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? இந்த பாரு, காட்டு பக்கத்துல தண்ணி டேங்க் பக்கத்துல நம்ம ரைஸ் மில் இருக்குல்ல, உடனே நீ அங்க போனீன்னா குழந்தைய மீட்டு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உன் சௌரியம்பா. எப்படியாவது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள போனீன்னா குழந்தைய மீட்டு கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா அவன் எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ என்ன வந்து கேட்க கூடாது. இந்த பார்ப்பா, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணி வைக்கிறேன். திரும்ப இதுல என்னை இழுத்து விட்டுறாத. ஏன்டா உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்க வச்சிடாத. இந்த பாருங்க, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் வைக்கிறேன். என்னப்பா நீங்க அந்த சோமு பையில அங்க போக சொல்லிட்டு இவனை அங்க அனுப்பி வைக்கிறீங்க? சஞ்சய், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சோமு பணவரி பிடிச்சு போயிருக்கான். தான் பொண்டாட்டி அடுத்து அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற வெறியில இருக்கான் அவன். இந்த நேரத்துல பாபு அங்க போனா என்ன நடக்கும்? பாபுவை பார்த்த உடனே சோமுக்கு தலைக்கு மேல வெறி ஏறும் இல்லையா? குழந்தைய இவன் ஏதாவது பண்ணிடுவான்னு பாபுக்கு சோமு மேல வெறி பிடிக்கும். ரெண்டு வெறி பிடிச்சவங்க மோதிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு இவன் அவனை கொல்லுவான், இல்லையா அவன் இவனை கொல்லுவான். ஒருத்தன் ஜெயிலுக்கு போவான், இன்னொருத்தன் சாவான். இப்ப சுந்தரி அம்மாவோட முன்னாள் மருமகனும் இல்ல, இந்நாள் மருமகனும் இல்ல. எப்படி இருக்கு? எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தானே? சூப்பர்ப்பா, சூப்பர் பிளான். அதான்டா துரை. இந்த ஆட்டோவில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா எடுங்கண்ணா. வா உள்ள போய் பார்க்கலாம். நீ இங்கே நில்லுமா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்.
இங்க இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க போனீங்க? அது ஏமா கேக்குற? இந்த இடத்த கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. வாங்க. இப்பதான் துரை சார் போன் பண்ணி பேசினாரு. எது துரை உங்ககிட்ட பேசினாரா? என்னம்மா சொல்ற? என்னங்க நீங்க எங்களே சந்தேகப்படுறீங்களா? இங்க ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தாரு. அவர் தான் எங்க நம்பர் வாங்கி கொடுத்தாரு. உடனே துரை சார் போன் பண்ணி எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்களா, குழந்தைய நல்லபடியா கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னு சொன்னோம், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டியதானே? எதுக்கு உங்ககிட்ட பேசினாரு? ஏன் சார், அவர் இடத்துக்கு வந்திருக்கோம், அவரையே குறை சொல்றீங்களா? இங்க பாருமா, அனாவசியமா பேசாத. பணம் கொடுத்தது நானு, நீ எனக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கணும். சார், யார் பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்போம். புரியலையா? நீங்க தானே பணம் கொடுத்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்போம். ரொம்ப பேசாத. குழந்தை எங்க? இங்கே இருங்க, எடுத்துட்டு வரேன். குழந்தை எடுத்துட்டு வா. வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சரி, ஓரமா போய் உட்காருங்க. ஏண்டா சோமு, இந்த துரை பையன் இந்த மாதிரி எத்தனை இடம்டா வச்சிருப்பான்? எதுக்குமா கேக்குற? இல்ல, பணம் தரேன்னு சொன்னானே, இந்த மாதிரி நிறைய இடம் வச்சிருந்தானா இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கேட்கலாம் தான். இருமா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம், அவசரப்படாத. நீ இருங்க இருங்க, ஏன் பதறீங்க? அவன் நம்ம துரை சாரோட ஆளுதான். என்னை விட அவரை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சு வச்சிருக்க. ஏன் சார், எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டா எப்படி? இவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல விட்டாரு. இந்த இடத்துல தான் இவர் தங்கியிருக்காரு. ஆமாண்ணே, நான் இங்கதான் இருக்கேன். உள்ள வா. என்னது இது? உட்காருங்கப்பா, எல்லாம் உங்களுக்கு தான். மதிய சாப்பாடு. சரி, இரு வரேன். ஏய், இந்த எப்படி? கொண்டா கொண்டா. அப்படியே போடு. உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா வாங்கினுக்குற? எடுத்துறேன் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தானே. சிக்கன் பிரியாணி, தந்தூரி சிக்கன் போதும்ல? போதும் போதும். கொண்டா கொண்டா. ஐஸ் வாட்டர் ஒன்று ரெண்டு வாங்கி நடத்தன்றா. டேய் தம்பி, தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். சரிக்கா சரிக்கா, இங்கே உட்காரு. உட்கார், நீ உட்கார் இப்படி. என்னக்கா நீ? எனக்கு ஒரு பிரியாணி கொடு. இந்தா, பொறுமையா சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. எல்லாரும் சாப்பிடுங்க, நீ எல்லாரும் சாப்பிடு. சாப்பிடு. வை வை, திறந்து வை, திறந்து வை. சாப்பிடுறியாடா நீ? வேணானா போ. இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டியாக்கா? ஏய், நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல சாப்பிடு, அப்புறம் எடுத்துக்கோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் தானே வாங்கி வந்தாங்க, நீயே துண்ற. குடுக்கா, கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடுனல. வேண்டாம், அதான் வச்சிருக்கல. இந்தா போ. இந்தா, இந்த பிச்சுக்கோ. அவனுக்காக ஒரு பீஸ் எடுத்து வேணும். இந்தா, அந்த சாப்பிடணும். டேய் வெங்காயம் எழுதிடா டேய். எனக்கு வேணாம்.
டேய் ஏன்டா சாப்பிடாம நின்னுட்டு இருக்க? வந்து சாப்பிடுறா வாடா. பிரியாணிடா, இத பாருடா, கோழி கூட வறுத்து வச்சிருக்காங்க, முழு கோழிடா, வாடா. அட என்ன அவன்? டேய் சோமு, ஏன்டா நீ சாப்பிடல? மூளை இருக்கா? ஐயோ, அது மட்டும் தாண்டா இல்ல. ஈரல், போட்டி, இதோ இந்த கறி எல்லாம் இருந்துச்சுடா. உனக்கு வேணா ஒரு மூளை வாங்கிட்டு வர சொல்லட்டா? அறிவு இருக்கா உனக்கு? வந்தவங்க எல்லாம் பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. இப்பவே துரன்னு துரையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட்டா இருக்கு. ஏண்டா அதுக்கு நம்ம சாப்பிடறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்படியே இடிச்சேன்னு வச்சுக்கோ, வாய் உள்ள போய்க்கும். அந்த ஆள் பாட்டுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்த வச்சு நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டானா? ஐயோ, நான் வேற இவ்வளவு சாப்பிட்டேனேடா. ஐயோ, டேய் சோமு, பேசாம ஓரமா போய் வாயில வரல விட்டு வாந்தி எடுத்துட்டு வந்துட்டா. சரி விடுற. பாஞ்சாலியா இந்த மயக்க மருந்தெல்லாம் என்ன பண்ணிட போகுது? ஒன்னும் பண்ணிடாது. அந்த ஆள் தான். பேசு பேசு. ஹலோ. என்னையா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நீ தான் சாப்பிடவே இல்லையாமே. நான் சாப்பிடலன்னு யார் சொன்னா? இல்லையா, நீ சாப்பிடலன்னு நம்ம ஆளு போன் பண்ணி சொன்னா. என்னையே அதுக்குள்ள சந்தேகப்படுற பத்தியா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டென்ஷனா இருந்தேன், அதான் சாப்பிடணும்னு தோணல. துரையை நம்பி வந்துட்டல, அப்புறம் எதுக்கு உனக்கு டென்ஷனு? முதல்ல சாப்பிடியா. என்ன சோமு, நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு பயப்படுறியா? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நீ உண்மையா இருந்தீனா நானும் உண்மையா இருப்பேன். கவலையே படாதப்பா. நீ நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, அப்ப நான் உனக்கு உதவி தானே பண்ணுவேன். உண்மையாவே நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. சொல்லு, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்கேயாவது போயிடுவேன். ஏன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ போலீஸ் வந்து பிடிக்கும்னு பயமா இருக்கு. இந்த பாரியா, என் இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நீ போயிட்டீனா நாளைக்கு கல்யாணம் நின்னுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்க தங்கு, நாளைக்கு கல்யாணம் நிக்கட்டும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு நானே உனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். என்ன அமைதியாயிட்ட? நீ எதையுமே நம்ப மாட்டியா? இப்படிலாம் இருக்கக்கூடாது சோமு. யாரையாவது ஒருத்தரை நம்பணும், அப்பதான் வாழ முடியும். புரியுதா? நம்பிக்கையோட இரு. நாளைக்கு நானே உனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து பாம்பே, டெல்லின்னு எங்கேயாவது அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரி போ, முதல்ல நிம்மதியா போய் சாப்பிடு. டேய் சோமு, என்னடா சொன்ன அந்த ஆளு? பணத்தை தரேன்னு சொல்லிட்டான். ஆனா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுமா?